Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம குக்கிங் வீடியோ. பரோட்டா எப்படி செய்கிறது ரொம்ப ஈஸியாக ஊற வைக்காம நம்ம மாவை உடனே பிசைஞ்சு உடனே எப்படி சாஃப்டாக சுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பரோட்டா செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 2 கப்பு மைதா சேர்க்க போகிறேன். ரெண்டு கப்பு மைதா. உப்பு நம்ம தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் இந்த 2 கப்புக்கு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சுகர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சால்ட்டு அப்படியே அங்கங்கே நிற்கும், அதனால் நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் பரோட்டா கொஞ்சம் நல்லா செவந்து நல்லா வரும். அந்த கொஞ்சம் லேசாக அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் முட்டையும் சேர்க்க போகிறதில்ல, இதில் பால் எதுவும் சேர்க்கலை. வெறும் மைதா, சுகர், சால்ட்டு, ஆயில், இது மட்டும்தான். முட்டை சேர்க்காமையே பரோட்டா சூப்பராக சுடலாம். இப்போ வாட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. லேசாக இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும். ஒரு 10 நிமிஷமாச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும் மாவை. அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டாக மாவை பிசைஞ்சிட்டு இது பாருங்க, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இப்போது மாவை நல்லா திரட்டிக்கலாம். சப்பாத்தியோட மெலிசாக திரட்டிக்கணும். மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். எனக்கு 6 வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பரோட்டானா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை திரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மெல்லிஸாக திரட்டிக்கோங்க.
மாவை நல்லா இழுத்து விடுங்க. அதுக்குன்னு நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்ட வேணாம். மெலிசாக அப்படி இழுத்து இழுத்து விடுங்க. இதை நான் அப்படி இழுத்து விடுறேன் பாருங்கள். எனக்கு இது ரொம்ப சின்ன கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேலை செய்யறதே ரொம்ப கஷ்டம். ஓகே, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டப்போ நைஃப் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அப்படி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இதை நல்லா அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சுற்றிக்கோங்க அப்படியே ஃபுல்லாக. ஃபுல்லாக சுற்றிட்டிங்களா? இந்த மாதிரி சுற்றி இப்படி இழுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் ஒன்று திரட்டி காமிக்கிறேன். அவ்வளோதான் பரோட்டா. இப்போது நம்ம கையிலே இப்படி திரட்டிக்கோங்க. நல்லா அழுத்தி அழுத்தி கையிலே திரட்டிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், நான் இப்படி இழுத்து இழுத்து விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2 மாவும் நான் பிசைஞ்சேன் இல்லைங்களா, நம்ம கையில் இப்படி இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் தவாவில் சுட்டுட்டு காமிக்கிறேன். தவா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பரோட்டாவை போட்டுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த பக்கமும் ஆயில் சேர்த்துக்கணும். 2 பக்கம் கொஞ்சம் செவக்க வச்சு எடுக்கணும். சுகரும் ஜாஸ்தி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் போடுங்க. 2 கப்புக்கு 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் 2 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததும் சுட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் மாவு கொஞ்சம் குக்கானோன்னு திருப்பி போடுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குங்களா, இந்த டைமில் திருப்பி போடணும். இப்போது ஆயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்தவுடனே மாவும் குக் ஆகணும். உள்ள அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்க தான் இப்படி லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஈஸின்னு நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? பாருங்கள், பிச்சாலும் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. பரோட்டா ஃபுல்லாகவே உடச்சி காமிக்கிறேன். ஃபுல்லாக உள்ள லேயர்லாம் பாருங்கள்.
ரொம்ப சாஃப்டாகி எல்லாம் பாருங்கள் எத்தனை லேயர்லாம் வருது, உடையுது நல்லா. அந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இதை நீங்கள் பிச்சு இப்போ சால்னா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன செய்முறையை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப மிக சூப்பராக இருக்கும். சால்னாவோட சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். சால்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க சிக்கன் சால்னா செய்யலாம், வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வெஜ்ஜு சால்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேர்த்து கொட்டுது. பரோட்டா செஞ்சால் கிச்சனுக்கு வந்தாவே எல்லாேருக்கும் எப்படி இருக்கும் தெரியும், இந்த அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப வேர்த்து கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களோட சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.